வணக்கம் மக்களே, தற்பொழுது தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்த ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு ஜீரோ நிதியை தான் ஒதுக்கியிருக்கிறார். தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று கடும் கோபத்துடன் ஏற்கனவே 23ஆம் தேதி வெளியான பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, 27ஆம் தேதி இன்று நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்பு கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஆனால் நிதி அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால் முழுமையாக புறக்கணிப்பதாகவும் தமிழகம் முழுவதும் பாஜகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் போலீஸ் பாதுகாப்பும் துணை இராணுவ படையும் தமிழகம் முழுவதுமாக குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெருநகரங்களில் துணை இராணுவ படையும் எந்த ஒரு கலவரமும் நடைபெறாமல் இருப்பதற்கு குவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் அரசு கடந்த 11 தேர்தல்களிலும் வெற்றியடைந்திருக்கிறது. ஆனாலும் 40 எம்பிக்களை இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருந்த போதிலும் இவர்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை, தொகுதி ரீதியாக எவ்வளவு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளாமல் நாடாளுமன்றத்தில் கோபாலபுரத்தின் குடும்பம் வாழ்க, உதயநிதி வாழ்க, அவரது மகன் இன்பநிதி வாழ்க என்று குடும்ப பாட்டை பாடிவிட்டு வந்தால் மக்களுக்கு எப்படி நிதி கிடைக்கும்? இவர்கள் கோரிக்கை வைத்தால்தானே நிதி கிடைக்கும் என்று தமிழக பிறந்த நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவரை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டார். சபாநாயகர் எங்களிடம் கொடுக்கக்கூடிய அறிவிப்பையும் அறிக்கையும் பார்த்து மக்களுக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் திட்டத்தை வகுக்கிறோம். ஆந்திரா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்கள் அதிக நிதிகளை கேட்டிருக்கிறது. அதற்கான தேவைகளையும் பட்டியலிட்டிருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசு எங்களுக்கு எந்த ஒரு பட்டியலையும் தரவில்லை. அப்படிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு பட்டியலும் எங்களுக்கு வந்து சேரவில்லை என்பதையும் தெளிவாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் மோசடி செய்துவிட்டு மக்கள் திமுகவை கண்டித்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழக பெயர் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று திசை திருப்பி இதை அரசியலாக பயன்படுத்துவதாகவும், உண்மையில் ஸ்டாலின் அவர்கள் கேட்க வேண்டிய இடத்தில்தான் கேட்க வேண்டும், அதை செய்யாமல் போராட்டம் நடத்தி வருகிறார் என்று அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார்.